இன்றைக்கு அப்துல் கலாம் இறந்த தினமானது இன்றைக்கு சர்வதேச மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. காலம் சொல்லும் கலாமுக்கு சலாம். இப்பொழுது இந்தியாவை மூடியிருக்கிற சோம்பல் நீங்கி கொண்டு வருகிறது. இந்திய தாய் விழித்து கொண்டு வருகிறார். நமது இந்திய திருநாடு ஆழ்ந்த துக்கத்திலிருந்து இப்போது விழித்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியர்கள் விழிப்புணர்வு பெற்று வருகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு தெரிவித்த கருத்து இது. உண்மையிலே இந்தியா விழித்து கொண்டு விட்டதா? உறக்கத்திலிருந்து வெளிப்பட்டு நம் இளைஞர்கள் எழுச்சி பெற்று விட்டார்களா? இயல்பான வினா, இயலாமையின் காரணமாக எழுகிற வினா இது. இந்த வினாவை பொய்யாக்கி காட்டியவர், இந்திய இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர், உலக அரங்கிலே இந்திய நாட்டின் பெருமையை நிலைநாட்டியவர், அன்பே உருவான அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உறக்கத்திலே ஆழ்ந்திருந்த இளைஞர்களை தட்டி எழுப்பி விட்டுவிட்டோம் என்ற உணர்வோடு நிம்மதியோடு அவர் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி மீளா உறக்கத்திலே ஆழ்ந்து விட்டார். ஆம், காலம் அவரை நமக்கு அடையாளம் காட்டியது. காலம் ஆகும் வரை கற்றுக் கொடுத்தார், கற்றுக்கொண்டும் இருந்தார். ஆழம் விழுதுகளாய் அவரிடம் அறிவு பெற்றார். ஆயிரமான பேர் கிளைத்து எழுந்து கொண்டே இருந்தனர். எண்ணற்ற உயர் பதவிகள் கலாமை வந்தடைந்தாலும் எண்ணம் முழுவதும் எப்பொழுதும் மாணவர்களை நோக்கியே இருந்தது. ஆசிரியர் மாணவர் உறவுக்கு என்றுமே அவர் பாலம். கலாம் தொடக்க கல்வி கற்ற காலத்திலே அவர் மனதிலே பதிந்திருந்த ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் ஆவார்கள். சிவசுப்பிரமணிய ஆசிரியர் அறிவியல் கற்பித்தவர், அதே சமயம் அறிவியலோடு அறிவியலையும் சொல்லி தந்தவர். மாணவர் கலாமை அவருக்கு மிகவும் பிடிக்கும். படிப்பும் ஒழுக்கமும் உடைய மாணவரை ஆசிரியர்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும் தானே. கலாம், நீ கெட்டிக்காரன், நீ பெரிய நகரங்களுக்கு சென்று நீ படிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் மத்தப்படுத்த மேதாவி என்று சொல்லிக்கொள்ளும் படித்தவர்களுக்கு முன்பு நீ அவர்களுக்கு சமானமாக நீ உயர வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். இதுதான் அவருடைய ஆசையாக, ஆசிரியருக்கு ஆசையாக இருந்தது என்று சிவசுப்பிரமணியம் அடிக்கடி கூறுவாராம். ஆசிரியர் அளித்த உற்சாகம் கலாமின் அறிவியல் ஆர்வத்தையும் வளர்க்க செய்தது. உயர்நிலை பள்ளியிலே படிப்பதற்காக ராமநாதபுரம் செல்கிறார் கலாம். அப்போது ராமேஸ்வரத்தில் உயர்நிலை பள்ளி கிடையாது. எனவே அவர் ராமநாதபுரத்திலே விடுதியிலே தங்கி படிக்கிறார். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்திலே படித்த போது அடிக்கடி கடற்கரைக்கு விளையாட செல்வாராம். அப்பொழுதெல்லாம் கடல் பறவைகள் வட்டமிட்டு வானத்திலே பறக்கிறதை அண்ணாந்து பார்த்து ரசிப்பாராம். வெள்ளை கொக்குகள் நீல வானத்திலே பறக்குமாம். அந்த அழகை அவர் ரசித்ததோடு மனம் நிறைவடைவில்லையாம். அந்த பறவைகள் போல வானத்திலே தானும் பறக்க வேண்டும் என்று ஆசை கொண்டாராம். அந்த ஆசை நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்க, அந்த ஆசைக்கு மேலும் வலு சேர்க்க ராமநாதபுரம் உயர்நிலை பள்ளிக்கூடத்திலே அப்துல் கலாம் அவர்கள் பள்ளி படிப்பை படித்துக் கொண்டிருந்த போது நம் இந்திய நாடு விடுதலை அடைந்தது. 1947 ஆகஸ்ட் 14 அந்நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். படித்த ஜவஹர்லால் நேரு, மனிதனுள் மாணிக்கம், ரோஜாவின் ராஜா, ஆசியாவின் ஜோதி என்றெல்லாம் புகழப்பட்டவர் நேரு. இந்தியாவின் முதல் பிரதமரும் அவரை. நேரு அவர்கள் நள்ளிரவிலே அவர் நிகழ்த்திய உரை வரலாற்று சிறப்பு மிக்கதாய் கருதப்படுகிறது. ராமநாதபுரம் கவாட்ஸ் உயர்நிலை பள்ளியிலே ஐயாத்துரை சாலமன் என்ற ஆசிரியர் பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஐயாத்துரை சாலமன் வித்தியாசமான ஆசிரியர். அவர் ஐயாத்துரை சாலமன் அவர்கள் தமது மாணவர்கள் எல்லோரையும் அகில இந்திய வானொலி மூலம் நேரு அவர்கள் விடுத்த செய்தியை கேட்க செய்தார். பாடத்திற்கு வெளியேயும் அறிய வேண்டிய பாடத்திற்கு பல செய்திகள் உள்ளன. அவற்றிற்காக பள்ளிக்கு வெளியேயும் ஆசிரியர் பாடுபட வேண்டும் என்று வளர்த்தவர் ஐயாத்துரை சாலமன் அவர்கள். ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனை முன்னேற செய்யும். நம்பிக்கை வைத்தால் உன் தலைவிதியை முன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்று அடிக்கடி தமது வகுப்பு மாணவர்களுக்கு அறிவுரை கூறுவது வழக்கமாம். அப்துல் கலாமுக்கு ஆசிரியர் ஐயாத்துரை சாலமன் அவர்களை ரொம்பவும் பிடித்து விட்டது. கலாம் ஆசிரியரின் அன்புக்குரிய மாணவராக திகழ்ந்தார். பறவை போல வானத்திலே பறக்கும் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அப்துல் கலாம் உள்ளத்திலே தோன்ற தொடங்கிவிட்டது. 9ஆம் வகுப்பிலே கணித பாடத்திலே 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருந்தார். அந்த அளவுக்கு கணித பாடத்திலே ஆர்வத்தை வளர்த்தவர் ஆசிரியர் ராமகிருஷ்ணர் ஐயர். அவரிடம் தவறு செய்து தண்டனை பெற்றதையும் தவறாமல் குறிப்பிட்டு பேசுபவர் கலாம். பெரும்படிப்பட்டதால் தான் கணிதத்திலே 100 மதிப்பெண் பெற முடிந்தது என்று மனம் நகிழ கூறுவாராம் கலாம் அவர்கள். மாணவ பருவம் நெகிழ்ச்சி நிறைந்த பருவம் என்று சொல்லலாம். மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நடைமுறையில் கற்றுத்தருகிறவர்கள் தான் ஆசிரியர்கள். எனவே தான் ஆசிரியர் தாமே முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பார்கள். நேர்மை, உண்மை, ஒழுக்கம் ஆகிய உயர் பண்புகளை கைக்கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். சற்று கடினம்தான், ஆனால் சமுதாயம் அவர்களை தெய்வத்திற்கு சமமாய் மதிக்கிறது. பாடத்திட்டத்தை பட்டியலிடலாம், பண்பாடுகளை பட்டியலிட முடியுமா? புத்தகத்திலே பொதிந்துள்ள கருத்துக்களை விலக்கி சொல்வது மட்டும்தான் ஆசிரியர் வேலை என்றால் அது இயந்திரத்தனமான தொழிலாகிவிடும். பல தொழில் அல்ல, தொண்டு பண்பாடுகளை உறைவிடமாய் கொண்டு வாழ்ந்த நல்லவர்கள் பண்பாட்டுகளை கற்றுத்தரவும் முடியும். கலாம் அவர்களுக்கு கல்லூரி காலத்திலே கிடைத்த ஆசிரியர்கள் மாணவர் நலமேனும் நல்முத்துக்களாய் அமைந்தார்கள். திருச்சியிலே கல்லூரி படிப்பை முடித்தார். திரிசிரபுரம், திருச்சிராப்பள்ளி என்றும் அழைக்கப்படும் ஊர் திருச்சி. தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரின் குரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிறந்த ஊர் திருச்சி. திருச்சி என்றவுடன் மலைக்கோட்டையும் தெப்பக்குளமும் நம் கண்முன் தோன்றுகிறது. திருச்சி மாநகரிலே சென்ட் ஜோசப் கல்லூரியிலே கலாம் அவர்கள் புதுமுக வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். அங்கேயே இயற்பியல் பட்டப்படிப்பும் பயின்றார். கல்லூரி விடுதியிலே தங்கி படித்தார். கல்லூரி பேராசிரியர்களிடமிருந்து நல்ல பண்புகளை கற்றுப்பெற்றார். ஃபாதர் செக்யூரிட்டியா அவர் உள்ளத்திலே இடம்பெற்றுள்ள முக்கியமானவர்களுள் ஒருவராய் கருதப்பட்டார். ஆம், அன்பு மயமானவர். எப்பொழுதும் அவர் கரங்களிலே பைபிள் இடம்பெற்றிருக்குமா. மாணவர்களுக்கு பாட
பாட அறிவு தவிர பிற துறைகளிலேயும் அறிவு போதிப்பாராம். தீபாவளி அன்று விடுதியிலே தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு எண்ணெயும் சீகக்காயும் அவரே சென்று தருவாராம். உதவியாளர் ஒருவரும் உடன் வருவாராம். மாணவர்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தவுடன் சாப்பிடுவதற்கு இனிப்பு பலகாரங்களுக்கும் வழங்கப்படுமாம். செக்குரியா கிறிஸ்துவ துறவி, கலாம் முஸ்லீம், தீபாவளி இந்து பண்டிகை. ஆனால் இந்த நாளிலே எந்த வேற்றுமையும் பாராது எல்லா விழாக்களையும் எல்லா மாணவர்களும் கொண்டாடினார்களாம். எனக்கு சிறந்த வழிகாட்டி ஃபாதர் செக்யூரிதாதன் என்பாராம் கலாம் அவர்கள். இயற்பியல் பேராசிரியர் சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, கணித பேராசிரியர் சீனிவாசன், பேராசிரியர் தோத்தாத்திரி, சூரியநாராயண சாஸ்திரி என்று நினைவு கூர்ந்து பாராட்டுவாராம். விமான பொறியியல் பட்டதாரியாக வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு கலாம் அவர்கள் சென்னை தொழில்நுட்ப பயிலகத்திற்கு விண்ணப்பம் செய்திருக்கிறார். அங்கு அவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது. பேராசிரியர் ஸ்பாண்டர், பேராசிரியர் பண்டலை, பேராசிரியர் நரசிங்கராவ் ஆகியோர் சென்னை தொழில்நுட்ப பயிலகத்திலே கலாமின் உரை உள்ளம் கவர்ந்த ஆசிரியர்களாய் கருதப்பட்டார்கள். என்னுடைய படிப்பு என்பது MIT-யில் டிப்ளமோ வாங்கியதோடு முடிந்துவிட்டது என்று அவரை குறிப்பிட்டிருக்கிறாராம். கலா அவர்கள் அதற்கு பின்பு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பல பதவிகளை, உயர்வுகளை பெற்று உலகம் போற்றும் வண்ணம் வாழ்ந்தாராம். இது அனைவரும் அறிந்த வரலாறு. இந்திய திருநாட்டிலே பெருமை மிகுந்த பாரத பதவி குடியரசுத் தலைவர் பதவி என்பது. குடியரசுத் தலைவராக அவர் புகழுடன் பெயருடன் விளங்கிய போதும் ஆசிரியர்களை, தனக்கு கற்பித்த ஆசிரியர்களை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சென்று பார்த்திருக்கிறார், வணங்கி மகிழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தாம் செல்லும் இடங்களிலெல்லாம் அவரை பற்றிய பெருமையை எடுத்து கூறியிருக்கிறார். கலாம் ஒரு நல்ல மாணவர், ஆசிரியர்கள் மனங்களிலே நிறைந்தவர். இன்றைய மாணவர்கள் ஆசிரியர் அறிய வேண்டிய அரிய செய்திகள், நினைவில் கொள்ள வேண்டிய சில நிகழ்வுகள். உள்ளத்தால் பொய்யாதொழிக்கும் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் என்று திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாய் இன்று வரை எல்லாராலும் திருக்குறளுக்கு அண்ணல் காந்தியடிகளைப் போல கூறுவார்களாம். அதுபோல பனிமாம் என்று பெருமை, சிறுமாய் அணியுமாம் தன்னை வியந்து என்று திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல மனிதரை அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் அது நம் மதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். நம் எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். எளிமையின் இலக்கமாய் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே கலாம் அவர்களும் ஒரு சித்தர் தான். தேச நலனுக்காக வாழ்ந்து மறைந்த சித்தர் என்று சொல்லலாம். திண்டுக்கல் புனித மரியன்னை பள்ளியிலே ஒரு விழா நடக்கிறது. அந்த விழாவுக்கு கலாம் வருவதாக கமலவேலன் அறிந்திருக்கிறார். கலாம் அவர்களை எப்படியாவது தான் நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுடைய உள்ளத்திலே எழுகிறது. பிற்பகல் விழா நான் அரை நாள் விருப்பம் எடுத்துக்கொண்டு கலாம் அவர்களை காண புனித மணியன்னை வளாகத்திற்கு சென்றிருந்தேன் என்று கூறுகிறார். காவல்துறை உயர் அதிகாரிகள், கல்வித்துறை உயர் அதிகாரிகள், ஊரில் உள்ள முக்கிய தொழிலதிபர்கள், அறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், என்னை போன்ற ஆர்வலர்கள் என கல்வி நிலைய திறந்தவெளி அரங்கத்தில் கூடி நின்றனர். 2000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் பரபரப்போடு கலாமை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கலாம் அவர்கள் இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகராய் பணியாற்றிய காலம். அவங்க பாட்டுக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு என்று இங்கே உள்ளவர்களுக்கு யாருமே தெரியல. காவல்துறை அதிகாரி ஒருவர் பக்கத்தில் நின்று இந்த முக்கியஸ்தர் ஒருவரிடம் கூறுகிறார், இவ்வளவு கடுமையான பாதுகாப்பா? முக்கியஸ்தர் முகம் என்றால் வீரிய கேட்கிறார். மேடையிலே 6 நாற்காலிகள் மட்டும்தான் போடப்பட்டிருக்கும். அதை செய்வதற்காக பெரும் பாடுபட்டோம். அது மட்டுமல்ல சார், கலாம் சார் தண்ணீர் குடிக்க கேட்டால் அந்த தண்ணீர் செக்யூரிட்டி 3 பேர் குடித்து பார்த்த பிறகே கொடுப்பார்களாம். ரொம்பவே கடுமையான பாதுகாப்பை தெரியுது. இதற்குள் கூட்டத்திற்குள் சலசலப்பு. கலாம் வந்துவிட்டார் என்று காவல்துறை வியூகம் அமைத்தனர். கலாம் நடந்து வருகிறார். கையை வீசி வேகமாய் நடைபோட்டு புன்னகை முகத்திலே நோக்கி நடந்து வருகிறார். நீல நிறத்திலே முழுக்கை சட்டை அணிந்திருக்கிறார். சாம்பல் நிறத்திலே பேண்ட் அணிந்திருக்கிறார். அழகாக இன்பணியும் இருந்தார். நான் அருகிலே வருவேன் என்று தரிசித்தேன். மாணவர்களின் நிகழ்ச்சி ஆரவாரம் என்னை வியப்பில் மூட்டியது. கலாம் அவர்கள் மேடையை நோக்கி அவர் நடக்கிறார். மேடையிலே 5 பேர்கள் எழுந்து நின்று அவரை வணங்குகிறார்கள். இதிலே ஒருவர் துணைவேந்தர் டாக்டர் இன்னாசிமுத்து. தற்செயலாய் முன்வரிசையிலே பிரமுகர்களை பார்க்கிறார். அடுத்த வினாடியிலே பாதுகாப்பு வளையத்தையும் மீறி அவர் முன்வரிசையிலே கடைசியாய் அமர்ந்திருந்த பெரியவரை நோக்கி செல்கிறார். அவரை வணங்குகிறார். அவரை கையை பிடித்துக் கொண்டு தம்மோடு மேடைக்கு அழைத்து சென்று அமர செய்கிறார். அவர்தான் ஃபாதர் சின்னத்துரை. கலாம் அவர்களுக்கு திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியிலே இயற்பியல் பாடம் நடத்திய பேராசிரியர். பணி ஓய்வுக்கு பின்னர் அவர் திண்டுக்கல் பெகிஸ்கி காலேஜ் வளாகத்திலே வாழ்ந்து வருகிறார். கலாம் அவர்கள் விழா மேடையிலே ஃபாதர் சின்னத்துரை அவர்களின் பெருமையை எடுத்து சொல்லுகிறார். வந்திருந்தவர் அனைவரும் கண்கள் படிக்க கலாமின் உரையை கேட்டு நெகிழ்கிறார்கள். உங்களுடைய அக்னி சிறகுகள் புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். கனவு காண வேண்டும் என்று நீங்கள் எப்போதுமே சொல்லி வருகிறீர்கள். எதற்காக கனவு காண வேண்டும் என்று ஒரு மாணவன் கேட்கிறார். கனவு காண்போம், கனவு காண்போம், கனவு காண்போம். கனவுகள் எண்ணங்களாய் மாறுகிறது, எண்ணங்கள் செயல்களாய் வடிவம் பெறுகிறது என்று கலாம் அந்த மாணவனுக்கு பதில் தந்திருக்கிறார். அங்கு கூடியிருந்த எல்லா மாணவர்களையும் இந்த பதிலை விரும்பி சொல்ல சொல்லியிருக்கிறார். அதே போலதான் மதுரை காமராசர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் கூட கலந்து கொள்ள கலாம் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் ராமநாதபுரம் கவாட்ஸ் உயர்நிலை பள்ளியிலே தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஐயாத்துறை சாமலம்மன் மதுரையில் எங்கோ ஒரு பகுதியில் வசித்து வருவதாக கேள்விப்பட்டு அவ்வளவுதான் அடுத்த நிமிடமே காலையிலே புறப்பட்டார். கலாம் தன் ஆசானை தேடி கண்டுபிடித்தார். பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே முன் வரிசையிலே அமர செய்தார்.
ஆசிரியர் மாணவரை முன்வரிசையில் அமர செய்து மாணவர் ஆசிரியரை முன்வரிசையில் உட்கார வைத்து பெருமை சேர்த்தவர் கலாம் ஐயா அவர்கள். இந்திய அரசின் முதன்மை ஆலோசகராக பணியாற்றுகிற மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 70வது வயதிலே ஓய்வு பெற விரும்பினார். அப்போதைய பிரதமர் அவரை விடுவிக்க விரும்பவில்லை. இதற்கிடையே கலாம் அவர்கள் பல மாநிலங்களுக்கு சென்று பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி மாணவர்களை சந்திக்க தொடங்கினார். அவருடைய நாட்டை பற்றி உரையாட தொடங்கினார். பாடங்கள் நடத்துகிறார். மாணவர்களோடு நட்புறவாக பழகி கழிக்கிறார். இளைஞர்கள் தம் இந்தியாவின் மிகச்சிறந்த வளம் பெற்றவர்கள் என்பதில் வருங்கால இந்தியாவை உருவாக்குவதற்கு என்பதில் கலாம் உறுதியோடு கூட இருந்தார். மனித வளம் நம் நாட்டில் தான் அதிக அளவில் நிறைந்திருக்கிறது. ஆகவே இளைஞர்களை எல்லா துறையிலும் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார். அவர் தம்முடைய 60 வயதிலே ஓய்வு பெற்ற பிறகு பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கிறார். வசதி குறைவான ஆனால் திறமையான குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடமாய் அது இருந்திருக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார். அவருடைய நண்பர் பேராசிரியர் ராமராவுடன் கூட்டு சேர்ந்து பள்ளிக்கூடத்தை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறார். இதனிடையே 2 பேருக்குமே இந்திய அரசாங்க பதவி நீட்டிப்பு அளித்ததனால இந்த திட்டம் நிறைவேறாமலே போய்விடுகிறது. கலாம் மாணவர் சந்திப்பு மட்டும் தடையின்றி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் பதவிக்காக அவரை வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டுகோள் வைக்கிறார்கள். அப்போது அவர் தன்னுடைய அண்ணன் முத்துமீரான் லெப்பை மாயவக்காயரை சந்தித்து பேச ராமேஸ்வரம் வருகிறார். ராமநாதபுரத்திலே தான் படித்த கவாட்ஸ் பள்ளிக்கு செல்கிறார். அந்த பள்ளி மாணவர்களை ஆசிரியர்களை அவர் சந்திக்கிறார். பள்ளி தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர் பெருமக்களும் கலாம் அவர்களை உற்சாகமாய் வரவேற்கிறார்கள். மாணவர்களிடையே உரையேற்ற ஏற்பாடு செய்யப்படுகிறது. கலாம் அவருக்கே உரிய பரபரப்புடன் வேகமாக பள்ளிக்கு வருகிறார். தலைமை ஆசிரியர் வரவேற்று தன் அறைக்கு அழைத்து செல்ல ஆயத்தமாகிறார். நான் படிக்கிற இந்த ஆலமரம் ஒன்று இந்த பக்கம் இருந்தது. நான் படிக்கும்போது அதை பார்க்கணும்னு சொல்லி நான் மின்னல் வேகத்தில் ஆலமரம் இருக்கிற இடத்துக்கு நோக்கி சென்றேன் என்று தலைமை ஆசிரியர் மற்றவரும் கலாமை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இதோ இந்த ஆலமரம் தான். உகையும் உற்சாகமும் பொங்க அங்கு நின்றிருந்த எல்லோரும் அந்த ஆலமரத்தை சுற்றி காட்டினார்கள். சில நொடியிலே அவர் குழந்தையாகவே மாறிவிட்டார். பிறகு அவர் மாணவர் கூட்டத்தில் நுழைந்து விழா மேடைக்கு செல்கிறார். திடீரென்று மாணவனை நோக்கி, உன் பெயர் என்ன, நீ படித்து என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்கிறார். அந்த மாணவன் மகிழ்ச்சியிலே மகிழ்ந்து போகிறார். என் பெயர் ஆனந்தபாபு, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படித்து தங்களைப் போல நான் விஞ்ஞானியாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அந்த மாணவன் பதில் கொடுத்தானா. விழா முடிகிறது. பள்ளி ஆசிரியர் கலாமுடன் நிழல் பழம் எடுத்துக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 2022 ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு செல்வம் பென்னட் தேவதாஸ் அவர்களே அவருடைய இல்லத்திற்கு சென்று நலம் விசாரிக்கிறார். மாணவர் ஆசிரியர் உறவு என்பது இப்படி ஒரு சங்கிலி தொடர்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவராக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 2002ஆம் ஆண்டிலே ஜூலை மாதம் 15ஆம் நாள் பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வெளியேயும் மற்றும் செல்லுகிற இடங்களெல்லாம் மாணவர்களை சந்திக்கிறதை தன் வழக்கமாகவே கொண்டிருக்கிறார். தலைநகர் டெல்லியிலே நவம்பர் 14ஆம் தேதி 2022 அன்று குழந்தைகள் தின விழா கொண்டாட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து 12 மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் 2 கவாட்ஸ் மேல்நிலை பள்ளி மாணவர்கள். ரூபி பாஸ்கர், ஹனீஃபா அந்த 2 மாணவர்கள் காலை முதல் மாலை வரை குடியரசு மாளிகையிலே தங்கி விழா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறார்கள். பிற்பகல் குடியரசுத் தலைவர் அளித்த விருந்திலும் கலந்து கொள்கிறார்கள். தேவிப்பட்டினம் அருகில் இருக்கிற பார்ப்பனைந்தல் என்ற குக்கிராமத்தை சேர்ந்த மாணவர் ரூபி பாஸ்கர், எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை என்று அந்த மாணவன் பெருமையோடு கூறுகிறார். கஷ்டப்பட்டு படிக்கணும், பொருளாதாரத்தில் வல்லரசு நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று அந்த மாணவரிடம் கலாம் அறிவுரை வழங்கியதை நினைவு கூர்ந்தார். அண்ணா பல்கலைக்கழக அரங்கிலே நகராட்சி பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளிடையே கலாம் உரையாற்றுகிறார். அந்த உரையாடல் கேள்வி பதில் நிகழ்ச்சியாக தொடங்கப்பட்டது. வெள்ளத்தனைய மலரீட்ட மாந்ததம் உள்ளத்தனையில் உயர்வு என்ற திருக்குறளுக்கு மாணவர்களையே விளக்கம் கேட்டார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள். சார், பேச்சு போட்டியில் நான் வெற்றி பெற்றேன், அதுக்காக ஜப்பானுக்கு என்ன அனுப்பி வச்சாங்க, அங்கே இருக்கிறவங்க எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்கே போனாலும் அதைத்தான் கேட்குறாங்க, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது, ஜாலியே ஒழிக்க முடியாதா, சைதாப்பேட்டை நகராட்சி பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவி கேட்ட கேள்வி இது. இந்த கேள்வி கலாமானதை வேகமாக வேதனைப்படுத்த வைத்தது. எண்ணங்கள் முதலாக உயர்ந்ததாய் இருக்க வேண்டும், நல்லா படிக்கணும், லட்சியத்தை அடையணும், இதெல்லாம் போக போக மாறிடும். எனக்கு இது மாதிரி நிறைய கேள்வி வருது, என்னோட வெப்சைட் அட்ரஸ் எழுதிக்கோங்க, அதில் தொடர்பு வைக்கலாம், நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு குடியரசுத் தலைவர் கலாம் அவர்கள் சொல்கிறாங்க. ஆரம்ப கல்வி, நடுத்தர கல்வி, கல்லூரி கல்வி ஆகிய தரமோடு மாணவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அவனால் வாழ்க்கையை சரியாக வழிநடத்தி செல்ல முடியும். இதன் மூலம் மனித வளம் பெருகும், நாடு வளர்ச்சி அடையும். கோழிக்கோடு கல்லூரியிலே கலாம் அவர்கள் நினைத்திய உரையின் சுருக்கம் இது. வருகிற 2020ஆம் ஆண்டிலே இந்தியா வல்லரசாய் மாறி இருக்க வேண்டும், அதுதான் என் கனவு. ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் 5 முக்கிய விஷயங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பிணியின்மை, செல்வம், விளைவின்மம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு 5 என்று திருவள்ளுவர் கூறுகிறார். சுகாதார வளம், ஒற்றுமை, அமைதி, வலிமை, இந்த 5மே முக்கியமாய் கருதப்படுகிறது. இது மனித ஒற்றுமையுடன் இருந்து செயல்படுத்தினால் நம்முடைய நாடு வலிமை பெறும். கேரளாவிலே அட்டப்பாடி என்ற இடத்துல திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லி கூட்டத்தாரை சிந்திக்க வைத்தார். 2022 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக அருணாச்சல பிரதேசம் சென்றிருந்தார். அங்கு அவர் தேஜ்பூர் பல்கலைக்கழகம் செல்கிறார். அக்டோபர் 15ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள்.
தன்னுடைய பிறந்த நாளை மாணவரிடையே கொண்டாடுகிறார். வளர்ச்சி அடைந்த 8 நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்க வேண்டும். வறுமை கோட்டுக்கு கீழேயும் யாரும் இல்லை என்ற நிலை உருவாக வேண்டும். நதிகள் இணைப்புக்கான நெட்வொர்க் உண்மையாக இருக்க வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் டெல்லி வந்தால் என்னை எப்போதும் பார்க்கலாம். இவ்வாறு அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களே உரை நிகழ்த்துகிறார். மாணவர் 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 கலாம் அவர்களுடைய எண்ணம் மாணவர் என்பதாகவே இருந்தது. செயல் எல்லாமே மாணவர் முன்னேற்றத்தை நோக்கி அமைந்திருந்தது. கற்றுக் கொடுக்கிறதிலே களிப்பெருவியை கொண்டார் கலாம். ஒருமுறை 2001 ராஞ்சியில் இருந்த மிராக்காவிற்கு கலாம் ஹெலிகாப்டரிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டர் என்ஜின் இயங்காமல் போய்விடுகிறது. ஹெலிகாப்டர் தரையில் மோத இறைவன் அருளால் அதில் பயணம் செய்த அனைவரும் உயிர் தப்புகிறார்கள். மருத்துவ குழுவினர் கலாம் அவரை கட்டாயமாய் உயிர் எடுத்துக்கொள்ள செய்து வைத்துகிறார். ஆனால் அவரோ திட்டமிட்டபடி புக்காரா ராமகிருஷ்ண உயர்நிலை பள்ளியிலே திரண்டிருந்த 3000 மாணவர்களிடையே உரையாட கிளம்பிவிட்டார். நெருங்க முடியாத நெருப்பு தலைவர்கள் மத்தியிலே குளிர் நிலவாய் காட்சி தந்தவர் கலாம். இளைய தலைமுறையினரின் இலட்சிய கதாநாயகர் தான் கலாம் எனலாம். மாணவர்களுடைய மகத்துவத்தை மனப்பூர்வமாய் உணர்ந்தவர். இதனால் தான் உள்ளன்போடு அவர்களை நேசித்தார். MITயிலே கலாம் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. அவர் தன்னை அறிவியல் மற்றும் பொறியியல் துறையின் வழிநடத்திய அத்தனை ஆசிரியர்களை மறக்காமல் நினைவிலே குறிப்பிட்டார். கேந்திரோ மகாபாவலு அந்தரிக்ஷா வந்தனமு என்ற தியாகராஜனின் கீர்த்தனையில முதல் வரியை சொல்லி அவர் முறையை தொடங்கினார். எங்கெல்லாம் மகான்கள் இருக்கிறார்களோ அந்த திசை நோக்கி வணங்குகிறேன் என்பதே அந்த தெலுங்கு கீர்த்தனையின் பொருள். ஆசிரியர்களை மகான்களையும் நெஞ்சத்திலே வைத்து நிறைவினால் வரை போற்றியவர் காண கிடைக்காத ஒரு கடல் முத்து கலாம். கலாம் அவர்களின் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் 2007 ஜூலை மாதம் 27 முடிவுற்றது. மாளிகையை விட்டு வந்தார். மாணவர்களை நாடி சென்று வழக்கம் போல் உரையாட தொடங்கினார். சந்திப்புகள் மனங்களோடு நின்றுவிடும். உரையாடுதல்கள் காற்றோடு கலைந்துவிடும். கருத்துக்கள் எழுத்து வரியம் பட வேண்டும். புத்தக வடிவிலே வந்தால் அவை காலம் காலமாய் பயன்படுத்தப்படும் என்று அறியாதவராகலாம். அவரே ஒரு சிறந்த கவிஞர், அவரே ஒரு கட்டளையாளர், ஆராய்ச்சி நூல் ஆசிரியர் என பன்முக ஆளுமை கொண்ட பண்பாளர். விங் ஆஃப் ஃபயர் என்று தலைப்பிட்டு கலாம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்று நூல் ஒன்று வெளிவந்தது. அப்துல் கலாம் அவர்கள் அவரோடு இணைந்து இந்நூலை எழுதியவர் அருண் திவாரி. அருண் திவாரி ஆகாஷ் ஏவுகணை திட்டத்திலே 3 வருட குறுகிய காலத்திலே வெற்றிகரமாய் நிறைவேற்றுவதில் இணைந்து பணியாற்றிய இளைஞர் ஆவார். கலாமும் அருண் திவாரியும் இணைந்து இந்நூலை ஆங்கிலத்திலே எழுதுகிறார்கள். அக்னி சிறகுகள் என்று தலைப்பிட்டு தமிழில் எழுதியவர் சிவலிங்கம். கவிதைகளை தமிழாக்கம் செய்தவர் 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் புவியரசு. மாணவியர் மட்டுமல்ல, எல்லா இந்தியர்களும் படிக்க வேண்டிய நூல் அது. பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் அறிவியல் நூல்கள் எழுதுவதிலேயே ஆர்வம் காட்டுகிறார் கலாம். புத்தகங்கள் எழுதும் புத்தகங்களை தந்தைக்கோ அம்பாவுக்கோ நண்பர்களுக்கோ சமர்ப்பிப்பது வழக்கம். கலாம் அவர்கள் அதிலும் புதுமை படைத்தவர். குஜராத் மாநிலத்திலே ஆனந்த் நகரிலே சிறுவர் சிறுமிகளை சந்திக்கிறார். வழக்கம் போல் கேள்வி பதில் பாணியிலே நிகழ்ச்சி அமைகிறது. நமக்கு பகைவன் யார் என்பதே கேள்வி. வறுமைதான் நமது பகைவன், இது பதில் தந்தவள் ஒரு சிறுமி. அவள் பெயர்தான் ஸ்னேகல் தாக்கர். சரியான பதில் என்று அந்த சிறுமியை பாராட்டினார் கலாம். இக்னைட்டட் மைண்ட் செட் தலைப்பிலே ஒரு நூல் எழுதுகிறார் கலாம். எழுச்சி தீபங்கள் என்ற தலைப்பிலே தமிழில் அந்த நூல் வெளிவந்துள்ளது. இந்த நூலை 12ஆம் வகுப்பு படிக்கிற அந்த சிறுமி ஸ்னேகல் தாக்கருக்கு சமர்ப்பணம் செய்கிறார் கலாம் அவர்கள். எப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் பாருங்களேன். சிறுமியின் பதில் அவர் சிந்தனையை தொட்டுவிட்டது. விளைவு இந்த சமர்ப்பணம். ஏவுகணையின் தந்தை உலகமே வியந்து நிற்கிறது அவர்களுடைய அறிவியல் சாதனைகள் கண்டு. அப்படிப்பட்ட மனிதர் மாணவ மாணவிகளின் கருத்துக்களை எந்த அளவு மதிக்கிறார் பாருங்களேன். பெரியவர்கள் பெற வேண்டிய பாடம். வேலூர் காட்பாடியிலே ஒரு பள்ளி மாணவ மாணவியை சந்திக்கிறார் கலாம். விஞ்ஞானி, தமிழன், மனிதன், இந்தியன், உங்களை நீங்களே வரிசைப்படுத்துங்கள் என்று துணிச்சலோடு கேட்கிறாள் அந்த மனிதன். ஆம், அரங்கமே கைதட்டி மகிழ்கிறது. ஆம், விஞ்ஞானி, தமிழ், மனிதன், இந்தியன், உங்களை நீங்களே வரிசைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்க சுடற்கொடி ஒரு +1 மாணவிதான். இதற்கு கலாம் மனிதருக்குள் மற்ற 3வரும் அடங்கி இருக்கிறார்கள் என்று கூற சுடற்கொடியின் கேள்வி சிந்தனை சுடரை தூண்டிவிட எழுதிய அடுத்த நூலை மாணவிக்கு அர்ப்பணிக்கிறார். இந்தியாவை ஒரு உன்னத தேசமாய் உயர்த்தி காட்டுவதே தன்னுடைய வாழ்க்கை லட்சியமாய் கொண்டு செயல்பட்டு வருகிற குடியரசுத் தலைவரின் கனவை நனவாக்குகிற லட்சிய பயணத்திலே இன்று நானும் ஒருத்தியாய் பங்கெடுப்பேன் என்கிறார் சுடரொளி. அதுபோல் இந்த நாளிலும் கலாம் பிறந்த இந்த நாளிலும் நானும் கலாமுக்காய் சலாம் போடுவேன். கலாமை சலாமிட்டு கலாமுடைய கனவை நனவாக்குவேன். 7000 விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் 50 பரிசோதனை சாலைகளை பரிசோதனை செய்து வெற்றி கண்டது இந்திய ஏவுகணைத்துறை. இதன் தலைவர் கலாம். இந்த செருக்கு இல்லாதவர், கோபமே தெரியாதவர், பொதுநலத்தோடு வாழ்ந்த பெருந்தகையாளர் பாரத ரத்னா அப்துல் கலாம். மத்திய அரசு பல்வேறு பதவிகள் வகித்து பதவிக்கு பெருமை சேர்த்தவர். அறிவியல் அறிஞரும்
கவிஞருமான யாசூர் ராஜன் அவர்கள் இருவரும் இணைந்து இந்தியா 2020 என்ற ஆங்கில நூலை தொலைநோக்கு பார்வையோடு படைத்துள்ளார்கள். இந்தியாவின் முன்னேற்றம் பற்றி 12 தலைப்புகளிலே இந்நூல் ஆக்கம் பெற்றிருக்கிறது. இதன் தமிழாக்கமும் வெளிவந்திருக்கிறது. கலாம் அவர்கள் ஹைதராபாத்தில் ஒரு சொற்பொழிவு நடத்துகிறார். அந்த சொற்பொழிவுக்கு பிறகு தம்மிடம் கையெழுத்து கேட்ட 10 வயது சிறுவர் உன் எதிர்கால ஆசை என்ன என்று கேட்கிறார். இது ஒரு வளர்ச்சியடைந்த இந்தியாவிலே நான் வாழ வேண்டும் என்று தயக்கமின்றி பதில் சொன்னால் அந்த சிறுமிக்கும் அவளது லட்சிய வேட்கையில் பங்கு கொள்ளும். ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த நூல் சமர்ப்பணம். இவ்வாறு எழுதிய நூல்களை மாணவிக்கு அர்ப்பணித்துள்ளார் சலாம். நான் இந்தியா முழுவதும் பயணம் செய்து கொண்டு 2 கோடி மக்கள்களை சந்தித்துள்ளேன். பல ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றிருக்கிறேன். எந்த இடத்திலும் தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரின் பெயரில் பள்ளிக்கூடம் கட்டிய மாணவனை பார்த்ததில்லை, கேட்டதில்லை. தனது தமிழாசிரியரின் பெயரில் பள்ளியை கட்டியிருக்கிறார். ஆம், கலாம் அவர்கள் மனம் நெகிழ குறிப்பிட்ட போது கூட்டத்தினர் மெய்சிலிட்டு நின்றார்கள். அந்த பள்ளிக்கூடத்தை கட்டியவர் முன்னாள் துணைவேந்தர் சி. சுப்பிரமணியர். அந்த தமிழாசிரியர் பெயர் ஆறுமுகம் என்பதாகும். அவர் பள்ளிக்கூடம் அமைந்திருக்கிற அரவக்குறிச்சி, வேடசந்தூர், கரூரிலேயே தேசிய நெடுஞ்சாலையிலே அவ்வூர் அமைந்திருக்கிறது. மாதா பிதா குருவுக்கு முன்பாக நாம் ஆரம்ப கல்வி ஆசானைத்தான் வழங்க வேண்டும். அப்படி வழங்கியதால் தான் சுப்பிரமணிய துணைவேந்தர் பதவி வரை உயர்ந்திருக்கிறார். முன்னாடி கொஞ்சம் க்ளோஸ் மனம் திறந்து பாராட்டினார். மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் கலாம் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஒருவருக்கு சின்னஞ்சிறிய ஊர் ஒன்றில் கட்டப்பட்டிருக்கிற பள்ளியை திறந்து வைத்திருக்கிறார். இதற்கு முன்பு நாம் கேள்விப்பட்டதுதான். அதனை நிகழ்த்தி காட்டியவர் நம் கலாம் ஐயா. ஜூலை 18ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழா முடிந்தவுடன் கலாம் அவர்கள் பயணித்த மகிழ்வு மலைக்கோட்டை நகரான திண்டுக்கலை நோக்கி விரைகிறது. திண்டுக்கல் பெஸ்கி கல்லூரியிலே ஓய்வுக்கு பிறகு வசித்து வருகிறார் அருத்தந்தை சின்னத்துரை அவர்கள். அவரை பற்றி நாம் முன்னரே கேள்விப்பட்டிருக்கோம். அருத்தந்தை சின்னத்துரையை வணங்கி ஆசி பெறுகிறார் அப்துல் கலாம் அவர்கள். அன்பு பரிவானால் அரு வெள்ளம் என பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்திய பரம்பரை மருத்துவ முறை பற்றிய மாநாடு தலைநகரிலே 2004 ஏப்ரல் மாதம் 1 தேதியிலே 2ஆம் தேதி வெகு சிறப்பாக பிரகதி மைதானத்திலே நடைபெறுகிறது. குறிப்பாக மூலிகைகள் பற்றியதாய் அமைந்திருந்தது. நாடெங்கும் இருந்து வந்த சித்த மருத்துவர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழகத்திலே குறிப்பாக திண்டுக்கல்லில் இருந்து டாக்டர் சுந்தரமீனால் கலந்து கொள்கிறார். அவரோடு கணவர் மனோகர், அவரது மகள் ராஜசுதர்சனன் மணிகண்டனும் சென்றிருக்கிறார். கலாம் அவர்களுக்கு குழந்தைகள் என்றால் கொள்ளை ஆசை. அவர் சிறுவன் ராஜசூரனை மணிகண்டன் அப்போது 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். 2 நாட்களும் தாத்தா தாத்தா என்று குடியரசுத் தலைவர் கலாம் அவர்களை மொகல் கார்டனில் சுற்றி வருகிறார். இன்று ராஜசூரன் மணிகண்டனை 1ஆம் ஆண்டு மருத்துவ மாணவர். கலாம் அவர்களுடன் தொடர்பு முதன்மை கல்வி அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்களால் நெருக்கமானதாக கருதப்படுகிறது. கலாம் நன்றாக படிக்க வேண்டும். தென்பகுதிக்கு வரும்போதெல்லாம் தன் ஆசிரியரை சந்தித்துவிட்டு செல்கிறார் கலாம். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் 90வது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிக்கிம், திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து ஆகிய 7 வடகிழக்கு மாநிலங்களை 7 சகோதரிகள் என்று பெயரிட்டு அழைப்பார்கள். அந்த வடகிழக்கு மாநிலங்களிலே ஒன்றான மேகாலயாவின் தலைநகரான ஷில்லாங் நோக்கி புறப்படுகிறார் அப்துல் கலாம். ஷில்லாங்கிலே இருக்கிற IIM-க்கு ஆண்டுக்கு 2 முறை நாட்கள் கௌரவ பேராசிரியராக வருகை புரிவது வழக்கமாய் காணப்படுகிறது. அவருடைய ஆலோசகர் ஜூலை 27ஆம் தேதி ஷில்லாங் புறப்பட்டு ஆலோசகர் ஜஞ்சன் பால் சிங் அவர்களும் உடன் சென்றிருக்கிறார். பயணம் பற்றி ஸ்ரீ ஜான் பால் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார். 27ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு கவுகாத்தியில் இருந்து விமானத்தில் ஒன்றாக புறப்படுகிறோம். 2.5 மணி நேர விமான பயணம். அங்கிருந்து கார் 2.5 மணி நேர விமான பயணமாய் காட்டப்படுகிறது. மனிதர்களால் ஆன சக்தி இந்திய புவியை வாழ்வதற்கு தகுதியாய் மாற்றி வருகிறது. வன்முறை, சுற்றுச்சூழல் மாசு, பொறுப்பற்ற மனித நடவடிக்கை தொடர்ந்தால் 30 ஆண்டு காலத்தில் பூமியை விட்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கருத்தரங்க கூட்டம் மேடையில் ஏறியவர் கலாம் கருத்தரங்க குறிப்புகளை அவரிடம் கொடுத்தார். ஸ்ரீஜன் பால் சிங் மேடையிலே கலாம் 2 நிமிடங்கள் பேசியிருப்பார். நீண்ட இடைவெளி. கலாம் கீழே சரிந்தார். மருத்துவர்கள் விரைந்து வந்தனர். முதலுதவிகள் மின்னல் வேகத்திலே அளிக்கப்பட்டது. மயங்கிய நிலையிலே மருத்துவமனைக்கு அவசரமாய் எடுத்து செல்லப்பட்டார். மருத்துவமனைக்கு ஆளுநர் வந்தார், அமைச்சர் வந்தார்கள். அவர்கள் முகத்தில் சோகம். கலாம் காலமாகிவிட்டார். காட்டுத்தீயை போல பரவியது. இந்த இரவு நேரத்திலும் ஆயிரம் பேர் கலாமுக்கு அஞ்சலி செலுத்த கூடிவிட்டனர். இளைஞர் தூக்கம் தளராது அழத் தொடங்கிவிட்டார்கள். கூட்டத்தில் இளைஞன் கலாம் அமர்ஹரே பாரத் மாதா கி என்று சொல்ல அந்த நொடிய கூட்டத்தில் ஜே என்று ஒருமித்த குரல் முழங்கினர். கடல் அலையின் தாலாட்டில் வளர்ந்தவர் மலையின் மடியில் அவர் மாணவர் மத்தியிலே மரணத்தை தழுவிக்கொண்டார். இந்திய நாட்டின் தென்கோடியில் ராமேஸ்வரத்திலே பிறந்து வடகோடியான மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் அமரராகிவிட்டார். 28/7/2015 கலாம் அவர்களின் உடம்பு டெல்லி விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது. 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை. மூவர்ண கொடி போர்த்திய கலாமின் உடலை 30 வீரர்கள் சுமந்து வந்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த சிறிய மேடையில் வைத்தார்கள். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பின்னர் கலாமின் உடல்
எண் 10 டெல்லி ராஜாஜி அரங்கில் மார்க்கில் உள்ள அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏராளமான பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். கலாம் குடும்பத்தினர் வேண்டுகோளுக்கு இணங்க அவரது உடல் அவருடைய சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு புதன்கிழமை ஜூலை 29, 2015 கொண்டு வரப்பட்டது. மறுநாள் ஜூலை 30ஆம் தேதி 2015 10 மணி அளவில் பேக்கரும்பு என்ற இடத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காய் கலாம் உடல் வைக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்கள் காலை 11:15 மணி அளவிலே கலாம் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். பிரதமரை தொடர்ந்து தமிழக ஆளுநர் ரோசையா, மத்திய அமைச்சர்கள் மனோகர் பாரிக்கர், வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் 7 பேரும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். திருப்பு தொழுகைக்கு பின்பாக ராணுவத்தினர் வானத்தை நோக்கி துப்பாக்கி குண்டால் சுட்டு மரியாதை செலுத்தினார்கள். அப்துல் கலாம் உடல் மீது மலர் தூவ சரியாய் பகல் 12 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி நிகழ்ச்சியில் எந்த பக்கம் திருநாளும் இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் இதயங்களிலே காலமெல்லாம் கலாம் கலங்கரை விளக்கமாய் வாழ்கிறார். இந்த நல்லதொரு வாழ்வுக்கு நன்றி கூடி இடம் சார்கிறேன். நன்றி ஷியாம்லா அம்மா அவர்களே, நன்றி, வணக்கம்.